வணக்கம் நண்பர்களே, சிவின் ஃபுட்டில் இன்றைக்கி முளைக்கட்டின வெந்தயத்தை வச்சு புளிக்குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. தேங்காய் பேஸ்ட் பண்ணுறதுக்காக அரை முடி தேங்காயில் சீரகம் அரை டீஸ்பூனும் சோம்பு அரை டீஸ்பூனும் ஒரு பட்டை சேர்த்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்காக 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஆயில் சூடாது கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ரெண்டையும் நல்லா வதக்கிக்கலாம். 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கதை உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். முளைக்கட்டின வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு கொதிச்சு வர ஸ்டேஜில் பூண்டை தாளித்து சேர்த்துக்கலாம். நல்லா சுண்டை கொதிச்சு வந்ததும் இறக்கிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.